கட்டுக்கோப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன நடந்தாலும் அவர்களுக்குள் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே 4 சுவற்றுக்குள் அதை வைத்துக் கொண்டார்கள். போட்டி என்பது பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் சொன்னார்கள். இப்பொழுது நோட்டாவுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது இந்த கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு 3-4 லட்சம் வாக்குகள் இருக்கிறதே. நீங்கள் அந்த வாக்கை பெரிதாக நினைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும்? கருணாநிதி அவர்களை போல மைனாரிட்டி அரசு இப்பொழுது நடத்த முடியாது. ஸ்டாலினாக இருந்தாலும் கூட மைனாரிட்டியா இருந்தால் நடத்த முடியாது. சீமான் உள்பட, விஜய் உள்பட நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அத்தனையுமே ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ உள்ளிட்ட நபர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. இவங்களை சேர்த்ததுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை எதிர்க்கின்ற அத்தனையுமே ஓரணியிலே வரக்கூடும். இவர் நம்முடைய சீமானவர்கள் கூட அந்த ஓரணியிலே வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டுக்கு இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய ஜனநாயக கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். சிவா 1440 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஆக்சுவலா உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல அரசியல் விமர்சகர், வலதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிற பெயர்ல உங்களை மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க திடீர்னு இந்திய ஜனநாயக கட்சியில போய் இணைந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடியே பாஜகவில இருந்து விலகிட்டீங்க. அதுக்கு பிறகு நான் தீவிர அரசியல்ல ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப இந்த கட்சியில சேருவதற்கான காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி துவக்க நாளிலிருந்து அந்த கட்சியில நான் இருந்து செம்மையாக பணியாற்றினேன். பல்வேறு பொறுப்புகளை எனக்கு வழங்கினார்கள். அதையும் சிறப்பாக தான் செய்தேன். 96க்கு பிறகு நான் அரசியலை விட்டு விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே அரசியலை விட்டு விலகி வேறு கட்சியிலே சேருவதற்கான எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால நான் அமைதியாக இருந்து யோகா குரு ராம்தேவுடைய சிந்திப்பு எனக்கு கிடைத்தது. இவற்றையெல்லாம் என்னால் அனுபவிக்க முடிஞ்சது. யோகா படித்தேன், ஹரித்வாருக்கு சென்றேன். இப்படியெல்லாம் பொது தொண்டிலே கிராமங்களிலே யோகா சொல்லிக் கொடுப்பது இலவசமாக இப்படியெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தோம். பிறகு அரசியலில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஊடகங்கள் அழைக்கின்ற போது எதற்காக என்னை அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை அழைத்து நீங்கள் பேச வேண்டும், கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து சொன்னார்கள். ஆக எல்லா முன்னணி தமிழ் ஊடகங்களும் என்னை அழைத்து என்னுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் என்னை அப்படித்தான் அறிமுகமாகி இருக்கிறது. என்னதான் வலதுசாரி என்று போட்டாலும் கூட என்னை மோடியினுடைய ஆதரவாளர், பாஜகவுக்கு பேசுபவர், RSS காரர் என்று அழுத்தமாக மக்கள் சொல்வார்கள். இது நான் பல இடங்களிலே வெளி மாநிலங்களுக்கு செல்கின்ற பொழுது சொல்வதை கேட்டிருக்கிறேன். எனவே என்னை அவர்கள் நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேன், எந்த கட்சியிலே பணியாற்றினேன் என்பது சொல்லாமலே புரிந்து கொள்கிறார்கள். தேசமும் தெய்வீகம், அது 2 தான் வேணும். நம்ம தேசத்தினுடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும். நம்ம தேசத்தினுடைய நம் பெரியவர்கள் கொடுத்த நம்முடைய லட்சியங்களை எல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும். குடும்ப அமைப்பு பலப்பட வேண்டும். இப்படி பல விழுமியங்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இடையிலே 1000 ஆண்டுகள் அடிமையாக இருந்த காரணத்தினாலே சற்று தொய்வு ஏற்பட்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கீழ் இறங்கி கொண்டிருக்கிறது, கலாச்சாரம் கெட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஆதங்கம் நமக்கு எல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். நாம் அமைதியாக வீட்டில் இருந்துவிடக் கூடாது. தனிப்பட்ட முறையிலே நாம் சென்று சில நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஆனால் நம்மோடு ஒத்த கருத்து உள்ளவர்கள் வந்தால் செய்ய முடியும் என்ற எண்ணத்திலே அரசியலுக்கு சென்றோம், RSSக்கு சென்றோம். பிறகு அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பு. 96க்கு பிறகு ஏறத்தாழ 28 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் களத்திற்கு வர வேண்டும், அரசியலிலே சில பேரை உருவாக்க வேண்டும், சில இளைஞர்களை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், SRM பல்கலைக்கழக பாரிவேந்தர் ஐயா அவருடைய அனுபவம், அவர் அடிப்படையில் ஆசிரியர், நானும் தான் ஆசிரியர். எனவே அவர் அழைக்கின்ற பொழுது
இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. அந்த அளவிலே அவர் பக்குவமாக எடுத்துரைத்தது, பேசியது, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சமுதாய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய அவரோடு இணைந்து செயல்படுவதிலே எனக்கு எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவர் பெரியவர், சாதித்தவர், ஒத்த கருத்துடையவராக இருக்கிறார். எனவே அவரோடு சேர்ந்து செய்வதிலே எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் ஐஜேகேக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு அரசியல் ஒத்து வராது என்று சொன்ன பின்னாலும் கூட அவர் என்னை நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று என்னை 2வது முறையாக 2.0 அதற்கு காரணமாக அடிப்படையாக இருந்தவர் என்னுடைய ஐயா பார்வேந்தர் ஐயா அவர்கள் தான். அவர்களுக்குத்தான் நான் இந்த 2வது சுற்றிலே நான் ஏதாவது நன்மை செய்து சாதிக்க முடியும் என்று சொன்னால் அந்த சாதனை எல்லாம் அவரைத்தான் சேரும். ஓகே, இப்போ நீங்க ஐஜேகேல சேர்ந்துட்டீங்க. ஆனாலுமே 1996க்கு அப்புறமா இந்த பாஜகவை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. தொடர்ந்து நீங்க அதுக்காக பேசியிருக்கீங்க, நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அசுர பலத்துல இருக்கு பாஜக. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் கூட எல்லா தொகுதிகளிலையும் கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல தான் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்படி இன்னைக்கு பாஜக அப்படிங்கிறது அசுர பலத்துல இருக்கு. ஸோ நீங்க அன்னைக்கு இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருந்த காலகட்டம் தான். பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரல, அதுக்கப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டது எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு பாஜக இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாஜகவினுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பாஜக 2 எம்பிக்கள் இருந்த பொழுதுதான் நான் அந்த கட்சியில இருந்தேன். வாஜ்பாய் அவர்கள் கூட டெல்லி மாநகரிலே தோற்று போனார். அத்வானி அவர்கள் எம்பி கிடையாது. 2 எம்பி. ஆந்திராவிலிருந்து ஒரு எம்பி வந்திருந்தார், குஜராத்திலிருந்து ஒரு எம்பி வந்தார். அவர்கள் யார் என்று அவர்கள் பெயர்கள் கூட யாருக்கும் இன்னமும் தெரியாது. அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில 2 எம்பிக்களாக பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் நான் கட்சியில இருக்கின்ற பொழுது. அங்கே ஒரு கவுன்சிலர், நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் வர முடியுமா, மாநகராட்சி உறுப்பினர் வர முடியுமா என்பதை கேள்விக்குறி. அந்த சூழ்நிலையிலே நம்முடைய கொள்கைகள் பரவ வேண்டும், இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நாம் விளங்க வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்கு இருந்த காரணத்தினால அது எத்தனை நாள் ஆனாலும் கடுமையான உழைக்கலாம் என்று சொல்லிதான் தமிழ்நாட்டிலே நான் சேர்கின்ற பொழுது இந்த நிலைமை. ஆனால் வடக்கிலே அவர்கள் பல விதத்திலே பல துயரங்களை அந்நிய நாட்டார் நம் மீது படையெடுத்து வந்த போது அடைந்திருக்கிறார்கள். அந்த துயர சம்பவங்கள் எல்லாம் அந்த குடும்பங்களுக்கு தெரியும். எனவேதான் அங்கே ஜனசங்கம் சற்று கால் ஊன்றி இருந்தது. வெற்றி பெறவில்லையே தவிர ஒரு மிகப்பெரிய கட்சியாக ஜனசங்கம் இருந்தது. அகல் விளக்கு சின்னம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜனசங்கத்துல வாஜ்பாய், அத்வானி, சுப்பிரமணிய சுவாமி இவங்கெல்லாம் இருந்தாங்க. தீன் தயாள்ஜி இவங்கெல்லாம் ஜனசங்கத்துல இருந்தவங்க. அப்போ நான் பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தன், காமராஜருடைய தொண்டன். பெருந்தலைவர் காமராஜ் தான் பொது தொண்டுக்கு இலவச கல்வி, இலவச உணவு இவற்றையெல்லாம் கொடுத்து ஏழை மக்களுக்கு கடை நிலையில் இருக்கக்கூடியவர் கூட தூக்கி நிறுத்த முடியும் என்று இருக்கக்கூடியவர் என்று கருதி நான் ஸ்தாபன காங்கிரஸ்ல அன்றைக்கு இருந்தேன். ஜனதாவானும் பிறகு பாரதிய ஜனதாவானும். வடக்கிலே பாரதிய ஜனதா மிக வேகமாக வளர்ந்ததற்கான காரணம் கடுமையான உழைப்பும் அங்கே அவர்கள் அந்நியர்களால் பட்ட அவதியும் தான் காரணம். அந்நியர்கள் கொடுமை அவர்களுக்கு நினைவில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சில இடங்களிலே பல தவறான செய்திகள் சொல்லுகின்ற பொழுது வெகுண்டெறுகிறார்கள். தேசத்தை பற்றி எதிர்த்து சொல்லும் பொழுது வெகுண்டெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. அதான் காரணம். வழக்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் கடுமையான உழைப்பு, நல்ல தலைவர்கள், மக்களோடு மக்களாக சேர்ந்து போகக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள். அதனால் அங்கே வெற்றி பெறுவது எளிமையா இருந்தது. எளிமைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 80 தொடங்கி 2001 வாஜ்பாய் கூட்டணி ஆட்சியில் வந்தாரு. பிறகு 14 தான் வந்தோம். ஆமா, வந்தது பின்ன அதுக்கப்புறம் அவர் இந்த அடுத்த முறை வரமாட்டாருன்னு சொல்ல எல்லாரும் பேசும்போது அதை விட அதிகமான எண்ணிக்கையில வந்தார். இப்ப 3வது முறை கூட்டணியில வந்திருக்கிறார் மோடி அவர்கள். ஆக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சற்று குறைவாக செய்தாலும் கூட மக்கள் இவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற அச்சம் கூட எனக்கு இருக்கிறது. எனவே அதற்கு சரியான ஒரு எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சி இருந்தால் ஒருவேளை பாரதிய ஜனதா இங்கே குறைந்து விட்டது என்று அவர்கள் கருத இடம் இருக்கிறது. எதிர்கட்சி கிடையாது, அவர்களுக்கு நோக்கமும் கிடையாது, அவர்களுக்கு தேசபக்தி இருக்கிறதா என்ற கேள்விக்குறிதான் பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இங்கே
மத்திய அரசிலே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்ப நீங்க இந்திய ஜனநாயக கட்சியில இருக்கீங்க. அது வந்து இப்ப என்டிஏ கூட்டணியில தான் இருக்கு அந்த கட்சி. சோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியை பாருங்க ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கருத்துக்கு உங்களோட பதில் என்ன? அது உண்மைதான் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம அந்த கூட்டணியில தான் இருக்கோம். ஆனா நம்மள வலு இல்லைன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கா? கடந்த சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்கள் தான் கட்டுக்கோப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன நடந்தாலும் அவர்களுக்குள் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே 4 சுவற்றுக்குள் அதை வைத்துக் கொண்டார்கள். வெளியிலே எங்காவது அறிக்கை வந்தாலும் கூட ஸ்டாலின் அதை கண்டுகொள்ளவே இல்லை. உள்ளே அழைத்து விட்டு இது வேண்டாமே, இப்படியெல்லாம் செய்ய வேண்டாமே என்று கெஞ்சுகிறாரோ, அதிகாரத்திலே சொல்லுகிறாரோ, எப்படியும் சரி கட்டி விடுகிறார். அது அங்கே நடக்கிறது. எனவே அந்த கட்டமைப்பு பலமாகத்தான் இருக்கிறது. அது எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரிய கட்சியான அதிமுகவும் வளர்ந்து வருகின்ற, அதற்கு ஒரு 8 விழுக்காடு குறைவாக இருக்கின்ற பாரதிய ஜனதா, கடந்த பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சொல்கிறேன், பாரதிய ஜனதாவும் சேர்ந்து மக்களிடத்திலே செல்ல வேண்டும் என்பது முன்னரே செய்திருக்க வேண்டியது. ஆனால் என்ன காரணமோ மத்திய கட்சிகள், அதாவது வடநாட்டிலே பெரிதாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்ற கருத்து பலமாக ஊன்றி இருக்கிறதோ என்ற அச்சமோ என்னமோ தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவே அத்தனை கொள்கைகளும் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடைபிடித்துக் கொண்டு வந்த காரணத்தினால பாரதிய ஜனதாவோடு அத்தனை ஒன்றி போக முடியாமல் தான் அவர்கள் தனியாக நின்றார்கள், சிறுபான்மை வாக்குகள் என்ற பெயரை சொல்லி. எனவே அதில் கிடைத்த விளைவு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 18 விழுக்காடு வரை செல்ல முடியும். 45 விழுக்காடு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21 விழுக்காடு வந்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்று சொன்னவர்கள் கூட வாயடைத்து போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, நோட்டாவுக்கு கீழே போட்டி என்பது பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நோட்டாவுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது பீகார் தேர்தலையோ அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு இருக்கிறது. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலே தனியாக ஒன்றும் கிடையாது. மூப்பனார் வந்த போது அதை நாம் பார்த்து விட்டோம். அதனால அவர்கள் கூட இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள் என்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்த காரணத்தினாலதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 5 ஆண்டுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததாக வரலாறு கிடையாது. இந்த முறையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாற்றை படைப்பதற்கு ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்தார்கள். அவர்கள் மக்களை கவர்ந்து இழுத்தார்கள், மீண்டும் வந்தார்கள். ஆனால் அந்த ஆளுமை இப்பொழுது இங்கே குறைவாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆளுமை கிடையாது, அது உண்மைதான். எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எடப்பாடி அவர்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஆக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், சேர்ந்து உழைக்க வேண்டும். வருகின்ற கட்சியெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு சசிகலா அம்மையார் வேண்டாம், எனக்கு பன்னீர்செல்வம் வேண்டாம், எனக்கு தினகரன் வேண்டாம் என்று ஒவ்வொருவரும் வாக்குகள், பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு 3-4 லட்சம் வாக்குகள் இருக்கிறதே. நீங்கள் அந்த வாக்கை பெரிதாக நினைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும்? எனவே அனைத்து கட்சி, சிறிய கட்சி பெரிய கட்சி என்று இல்லாமல் ஒன்று சேர வேண்டும். இப்ப ஐஜேகே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் நயினார் அவர்கள் செல்லுகின்ற, அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் எல்லா இடங்களுக்கும் நயினார் செல்லுகின்ற போது வரவேற்பை கொடுக்கிறோம், அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறோம். எனவே நம்முடைய சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இங்கே ஆட்சி அமைய வேண்டும். அது கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்று தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எண்ணிக்கையின் அடிப்படையில தான் எதுவுமே நடக்கும். கருணாநிதி அவர்களை போல மைனாரிட்டி அரசு இப்பொழுது நடத்த முடியாது. இப்பொழுது தமிழக சூழ்நிலையே வேறாக இருக்கிறது. ஸ்டாலினாக இருந்தாலும் கூட மைனாரிட்டியா இருந்தால் நடத்த முடியாது. அப்பதான் இன்றைய சூழ்நிலை. எனவே கட்டுக்கோப்பாக பலமாக திராவிட முன்னேற்ற இந்தி கூட்டணி இருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த நேரத்திலே விஜய் அவர்களோடு காங்கிரஸ் போய் சேருவார், எந்த நேரத்திலே தேர்தலிலே மக்கள், சிறுபான்மை மக்கள் 20 விழுக்காடு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் 20 விழுக்காடு, இந்த 20 விழுக்காடு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. அந்த 20 விழுக்காட்டுக்கு மேல் வரக்கூடியதான் அவர்களுடைய வாக்குகள். அப்படி இருக்கும்போது இந்த 20 விழுக்காடு போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் they have to start from the dust. மீண்டும் அவர்களுக்கு அடிப்படையிலிருந்து துவங்க வேண்டும், வாக்கு வங்கியை சேர்க்க வேண்டும். இருக்கிற வாக்கு வங்கி 20ல் 18 15
விஜய் அவர்கள் எடுப்பார் என்று ஊடகங்கள் சொல்லுகின்றன. ஆக அந்த மாதிரி சிறுபான்மை வாக்குகள் அவர்கள் எடுத்து விடுகிறார்கள், காங்கிரசும் அவரோடு சேர்ந்து விடுகிறது என்று சொன்னால் அது கட்டுக்கோப்பான கட்சியா அல்லது கூட்டணியா, இந்தி கூட்டணி இங்கே வெல்லுமா என்பது இன்னும் 3 மாதங்களிலே தெரிந்துவிடும். அதுல ஒரு நாள் போதும் அரசியல்ல. அது மட்டுமல்ல, தொங்கு சட்டமன்றம் என்று வந்தால் யார் அமைச்சராக யார் யாரெல்லாம் கூட்டணியிலே இருப்பார்கள் என்று நாம் இப்பொழுது சொல்ல முடியாது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிரானவர்களும் தான் இருப்பார்கள். ஏனென்றால் எல்லோருக்குமே சீமான் உள்பட, விஜய் உள்பட, நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அத்தனையுமே ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும் பீடத்தில் ஏறிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக அவரோடு கூட்டணி கூட கூடாது என்ற அளவிலே நிச்சயமாக அதற்கு எதிரான ஆட்சி தான் நடக்கும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக கடந்த தேர்தல் ஒரு முறை கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார், ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்றோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை 4வது இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளுமானால் எதிர்கட்சியாக என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களோ விஜய் அவர்களோ ஆளுங்கட்சியாக அவருடைய சொல்ல எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே எடப்பாடி அவர்கள் திறமையாக செயல்பட்டு புத்தி கூர்மை, சில இடங்களில் புத்தி வேலை செய்ய வேண்டும். புத்தி கூர்மையாக நான் என்ற அகந்தையை விட்டு இருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலே இந்த தேர்தல் இறுதி தேர்தல் என்று சொல்லுகின்ற அளவிலே செய்துவிட முடியும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டு கோப்பு. நீங்க சொன்ன பலமான கூட்டணி. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், இந்த திமுக வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தான் நீங்க சொல்றீங்க. இப்ப விஜயை பத்தியும் நீங்க பேசியிருந்தீங்க. விஜய் கட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய புதிய நபர்கள் இணைகிறாங்க. இப்ப நம்ம என்ன நினைச்சோம், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னா சினிமா பிரபலங்கள் போய் சேருவாங்க, தொழிலதிபர்கள் போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். யூடியூப்ல இருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் போய் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உள்ளிட்ட நபர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பெரிய நடிகர்களை நம்பல, நான் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல இவங்களை சேர்த்ததுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கியவர். அவர் இறங்கி வர வேண்டும் என்றால் சற்று காலம், அனுபவம் வேண்டும். அதனால்தான் இப்பொழுது அனுபவஸ்தர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தூது வேலையை செய்வார்கள். விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இன்னும் அரசியலிலே கிடைக்கவில்லை. கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. இது ஒரு புது களம் விஜயை பொறுத்தவரை. அந்த அளவில் அவர் இருக்கிறார். நடிகர்கள் பெரும்பாலும் அவர் பின்னாலே வந்திருக்கலாம், வரவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அதே போல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், வந்ததாக தெரியவில்லை, அல்லது வந்திருக்கிறார்களா புரியவில்லை என்று சொன்னீர்கள். யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படம் எடுத்தாலும் கூட தமிழ்நாட்டில் திரையிட முடியாது. அது அந்த மாறன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் திரையரங்குகள் முழுவதுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா விதமான இடங்களிலேயும் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நடிகர்கள் கூட பிழைப்பு நடத்துவது நடிப்பில. சினிமா படம் வியாபாரமாகவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வியாபாரம் போய்விடும். எப்படி விஜய் கூட வருவாங்க? தமிழ்நாட்டுக்கு இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. ஆக்டோபஸ்காரங்களைப் போல எல்லா இடங்களிலும் பரவி விரவி கிடக்கிறார்கள். அதிகார துஷ்பிரயோகம் உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அச்சத்திலே அரசியலுக்கே வரமாட்டாங்க. பிழைப்பு நடத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அது எப்போ வருவாங்க அப்படின்னா, தேர்தலில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையும் என்று நினைத்தால் வரலாம், அல்லது விஜய் வெற்றி பெற்ற பின்னாலே அவருக்கு பின்னாலே எல்லோரும் ஒன்று சேரலாம். அது விஜய் வெற்றி பெற்றால் நடக்கக்கூடியது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வரக்கூடியவர்கள் நிச்சயமாக அவருடைய பிழைப்பை பற்றி கவலைப்படாமல் தான் வர வேண்டும். யாராக இருந்தால், தொழிலதிபராக இருந்தால், நடிகர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் திமுகவை எதிர்க்கின்ற, திமுகவை முதுகெலும்போடு சந்திக்கின்றவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வர முடியும். அதனால யாரும் எங்கேயுமே வர மாட்டேங்கிறாங்களே. நீங்க விஜய சொல்றீங்க, அதிமுக கூட்டணிக்கு யார் வராங்க? பாஜக கூட்டணி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஒண்ணு சேரல. அதனால அவங்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவை எதிர்க்கின்ற அத்தனையுமே ஓரணியிலே வரக்கூடும். இவர் நம்முடைய சீமானவர்கள் கூட அந்த ஓரணியிலே வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன். விஜய் அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர் மக்களை அடிக்கடி சந்திக்க மாட்டாரு, எப்பவாவது சந்திக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு விஜய் கட்சிக்காரங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தை பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, அவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ விஜய்க்கும் எம்ஜிஆருக்குமான அந்த ஒப்பீடு சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க?
இல்ல எம்ஜிஆர் அவர்கள் நான் பார்த்தது மட்டுமில்ல, எம்ஜிஆர் அருகிலிருந்து பேசியும் இருக்கிறேன். எம்ஜிஆர் நமக்கு வேறு வழியில் திரைப்படம் மூலமாகவும், திரை உலகம் மூலமாகவும் தெரியும். அரசியல் ரீதியாகவும் நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ஸ்தாபன காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த பொழுது, எம்ஜிஆர் இருந்த மேடையிலே நானும் இருந்திருக்கிறேன். எனவே எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் ஒரு மக்கள் திலகம். நிச்சயமாக மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். அவரை போல ஒரு மனிதரை யாரையுமே சமப்படுத்தி பார்க்கவே முடியாது. அந்த காலம் வேற. இப்போ எம்ஜிஆருக்கு நிகராக நான் இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால், அது இன்றைய காலகட்டத்திலே அவருடைய உயரத்தை அவர்கள் உயர்த்திக் கொள்ளலாமே தவிர, எம்ஜிஆரோடு இணையாக பேச முடியாது. எம்ஜிஆர் என்பவர் ஒரு புரட்சி தலைவர். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட காரணத்தினால்தான் ஒரு புரட்சி தலைவர் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கான ஒரு ஆளுமையும் இருந்தது, மரியாதையும் இருந்தது, பெண்கள் ஆதரவும் இருந்தது. சினிமா தன்னுடைய திரைப்படங்களிலே கூட கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய கதாநாயகனாக அவர் நடித்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் எம்ஜிஆர் என்றால் புகைப்பிடிக்க கூடாது, தண்ணீர் அடிக்க கூடாது, இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் நம் மனதிலே வரும். எத்தனை ஆண்டுகள் அவர் நடித்து முடிந்து விட்டது. இருந்தாலும் கூட இன்றைக்கு எம்ஜிஆர் என்று சொன்னால் தாயை காப்பாற்றக்கூடியவர், தங்கையை காப்பாற்றக்கூடியவர், சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிற அளவுக்கான ஒரு பதிவை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பதிவு விஜய்க்கு இப்பொழுது இல்லை. அது அவர் பேசிக்கொள்ளலாம், விரும்பலாம். அவர் விரும்புவதை நான் தடுக்க முடியாது. அவர் அப்படி வந்தால் நிச்சயமாக பாராட்டக்கூடியதான். ஒரு பெரிய மனிதரை அவருடைய அடிச்சுவட்டிலே இருந்து அவரை போல வர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறு கிடையாது. இப்பொழுது இல்லை, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நடப்பு அரசியல் குறித்தும் இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் நிறைய உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.